ஹாய் guys, வெல்கம் டு சிப்ட்ரானிக்ஸ். இப்போ நம்ம சர்வீஸ் சென்டருக்கு என்ன மாடல் வந்திருக்குன்னா ஐபோன் 13 ப்ரோ. இது கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டாலும் ஒரு 3% மேலே ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்ததுல பேட்டரி இஷ்யூ. இது பேட்டரி ஒரிஜினல் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண சொல்லி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஒரிஜினல் பேட்டரி வித் வாரண்டியோட வேணும்னா நம்ம சிப்ட்ரானிக்ஸ் பேஜை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு ஒரிஜினல் பேட்டரி போட்டு இதோட அவுட்புட் வீடியோ இதோட அட்டாச் பண்றேன். guys, இப்போ பாத்தீங்கன்னா இதோட அவுட்புட் வீடியோ தான். இப்போ பேட்டரி ஒரிஜினல் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இது பக்கா சார்ஜ் ஏறுது. இதே மாதிரி உங்களுக்கு ஒரிஜினல் பேட்டரி வித் வாரண்டியோட உங்களுக்கு ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வரை நம்ம கையில அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க சிப்ட்ரானிக்ஸ் பேஜை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா பேட்டரி காப்பி பேட்டரி மாத்திருக்காங்க. இதனாலதான் இந்த இஷ்யூ வந்திருக்கு. இதே மாதிரி நீங்க காப்பி மாத்துறதுக்கு பதிலாக ஒரு அமௌண்ட் ஒரு 2K 3K கூட போனாலும் பரவாயில்லன்ட்டு நீங்க ஒரிஜினல் வித் வாரண்டியோட மாத்திருங்க. ஏன்னா அது பின்னாடி உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த இஷ்யூ வராம இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஒரிஜினல் பேட்டரி வேணும் அப்படின்னா நீங்க சிப்ட்ரானிக்ஸ் பேஜை தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.